Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் ஆன் தி மெனுல எபிசோட் நம்பர் 12 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல யோனாக்கு வேற வழி இல்லாம அவங்க வீட்டுக்கே திரும்பி வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் அப்படின்னு கதவை போட்டு உதைக்கிறாங்களா. கரெக்டா உள்ள இருந்து வெளியில கயோல் வரா. யோனா பயந்துட்றா. ஏண்டா வெளியில வரும்போது சொல்லிட்டு வர தெரியாதான்னு. கயோலும் பொறுமையா, நான் எப்பவுமே கேட்டை விட்டு வெளியில வரும்போது கயோல் வரான் வழிவிடுங்கோ, கயோல் வரான் வழிவிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா வரணும்னு கேட்க யோனாவும் ஐயோ இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ இப்ப எங்க போக போறேன்னு, என் ஃப்ரெண்டு வீட்டுல டாக் வாங்கியிருக்காங்க அதை பார்க்க போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போக ஒரு நிமிஷம் இல்ல கயோல், உங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் அவகிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லணும், அதுவும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொன்னேன்னு சொல்லணும், அதை உடனே போயிட்டு பார்க்கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி இந்த ட்வின்ஸ்ல மின் வந்து கேக்குறா, உனக்கு சாரி சொல்லணும் அப்படின்னா நீ டைரக்டா போய் சொல்ல வேண்டியதானே, எதுக்காக ஒரு சின்ன பையனை யூஸ் பண்ணிட்டு இருக்க, எந்த மாதிரி பொண்ணுனேன்னு. உடனே சியோ மின்னோட வாயை மூடுறாங்க. யோனா வாயை பாரு, இந்த வாய்க்கு தான் இதுங்க ரெண்டே என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மின் மறுபடியும் திட்டுறதுக்கு வராங்களா. அப்போ சியோ கயோல் இருக்கான், கொஞ்சம் பார்த்து பேசு கயோல், நீ எங்க போயிட்டு இருக்கன்னு கேக்குறதுக்கு, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாயை பாக்குறதுக்காக போனேன், நீங்க ஏதாவது திட்டணும் அப்படின்னா திட்டுங்க, என் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு எந்த ஒரு பாதமே இல்லாம அவங்க பாட்டே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சியோ யோனா கிட்ட சாரி சொல்றாங்க. மின்க்கு ரொம்ப கோவம் வந்துடு, நீ ஏன்டா சாரி சொல்றேன்னு கேக்குறதுக்கு சியோவும் எங்க அம்மா கல்யாணம் முடிஞ்ச உங்க அப்பாவை லவ் பண்ணது தப்பு தான், நாங்க 2 பேரும் பிறந்தது தப்பு தான், அதே மாதிரி 3 வருஷம் கூட முடியாம எங்களை விட்டுட்டு போனதும் தப்பு தான், இது எல்லாமே எங்களோட தப்பு தான், அதுக்காக எங்களை மன்னிச்சிரு, ஆனா அதுக்காக இப்பெல்லாம் எங்களை திட்டிட்டே இருக்காத அப்படின்னு கேட்க மின்னுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ எதுக்காகடா இதுக்கெல்லாம் சாரி கேட்கறேன்னு கேட்டுட்டு இருக்க. யோனாவும் எம்மா தாயே உங்களோட டிராமாவை என்னால பார்க்க முடியலமா அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. சியோவும் வா உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு மின்ன சமாதானப்படுத்துறதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே உள்ள இருந்து அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கணும், பணம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என் பிள்ளைங்க எல்லாரும் இப்படி சண்டை போட மாட்டாங்கன்னு உட்காந்து ஸ்கிராட்ச் கார்டை தடவிட்டு இருக்காரு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் ஈஸியானவே, இதுலயாவது 1 லட்சம் விழுந்துடணும் உட்காந்து ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள யோனா வரா. அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஓ உனக்கு அப்பா இருக்காங்களா, நான் கண்ணுக்கு தெரியறேனா, நான் செத்து போயிட்டேன்ல, ஒருவேளை செத்தவங்கள உன்னால பார்க்க முடியுமா அப்படின்னு கிண்டல் பண்ண யோனாவும் அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்றதுக்கு நீ என்ன அப்பா எல்லாம் கூப்பிடுறியா, உனக்கு நான் அப்பாவா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பயங்கரமா போட்டு பங்கம் பண்றதுக்கு யோனாவும் அப்பா தயவு செஞ்சு சும்மா இருங்கப்பா, நான் உங்ககிட்ட ஒரு சீரியஸான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன்னு. சரி என்ன சீரியஸ்னாலும் சொல்லு, ஆனா என்ன எனக்கு இதுல ஏதாவது ரூபாய் கிடைச்சுன்னு வச்சுக்கோயே அதுல ஒரு பைசா கூட உனக்கு தர மாட்டேன்னு. யோனாவும் உங்க பைசா ஒண்ணு எனக்கு வேண்டாம், ஆக்சுவலி ஹீரோயினுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. ஹீரோயினுக்கு கல்யாணமா, அது எதுக்காக நீ இப்ப பேசுற அப்படின்னு கேட்க இல்லப்பா இந்த பார்க் பையன் இருக்கான்ல அவன் எப்ப பார்த்தாலும் ஹீரோயினோட விஷயத்துல தலையிட்டுக்கிட்டே இருக்கான், அதனால ஹீரோயினுக்கு நம்ம யாரையாச்சும் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பெரிய பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா பார்க் நம்ம எல்லாரையும் விட்டு போயிடுவான், அதுக்கப்புறமா எனக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு பார்க்க ஒழிச்சு கட்டுறதுக்கு ஹீரோயினுக்கு வேற கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, உனக்கு வேணும் அப்படின்னா நீயே போய் பார்த்துக்கோ, என் பொண்ணுக்கு என்ன விருப்பமோ அதுதான் அவன் பண்ணுவா அப்படின்னு சொன்னோடனே யோனாவும் அப்பா என் கல்யாணத்தை இந்த பார்க் தடுத்து நிறுத்திடுவான் போல இருக்குப்பா, பார்க்குக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, அவன் மட்டும் ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா என்னை முடிச்சு விட்டுருவான், அதனால தயவு செஞ்சு அப்பா ப்ளீஸ் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு அழறதுக்கு அவங்க அப்பாவும் ஐயோ அழாத யோனா எனக்கு கண்ணீர் அப்படின்னாலே எமோஷன் ஆகிடுமே, நீ அழாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்ல அப்படின்னு ஐடியாவை வாங்கிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணால் ஜெனியோட அப்பாவும் அம்மாவும் சோய் கூட கார்ல போறாங்க. ஜெனியோட அப்பாவுக்கு இல்ல வேண்டாம் காரை நிப்பாட்டு, என் பொண்ணுகிட்ட நான் போயிருக்கேன்னு. ஜெனியோட அம்மாவும் இப்பதானே அவளை நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம், எனக்கு ஒரு நாள் ஹீரோ அவளை பார்க்கட்டும், நம்ம வீட்டுக்கு போலான்னு. இல்ல என்னால எப்படி ஜெனிய அவனை நம்பி விட்டுட்டு வர முடியும்னு கேட்க சோயும் நீங்க 2 பேரும் தானே அவ முளைச்ச உடனே உங்களை பார்த்தா அவ டென்ஷன் ஆயிடுவா அப்படின்றதுக்காக வேண்டான்னு வீட்டுக்கு வரீங்க, இப்போ என்ன திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, ஹீரோ ஒன்னும் அவளுக்கு விஷம் கொடுக்க மாட்டான்ல அப்படின்னு கேட்க சோயும் பேசாம நான் ஹீரோக்கு விஷம் கொடுத்துறவா அப்படின்னா என் பொண்ணு ஜாலியா ஆயிடுவாளான்னு கேட்க ஜெனியோட அம்மாவும் நீங்க இப்பதான் வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட நல்ல விதமா பேசி எல்லா சண்டையுமே முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப என்ன திடீர்னு அப்படின்னு கேட்க என்ன பண்றது எனக்கு அவனை பார்த்தாலே கோவமா வந்துட்டு இருக்காங்க, கூட சமாதானம் ஆயிடணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என் பொண்ணு அவன் ஐயோ விடு என்ன பண்றது அப்படின்னு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் இன்னைக்கு பார்க்குக்காக சமைக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஓ தான் வீட்டுல இருந்து பார்க்க பார்த்துட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்களோட 2 கை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஓ கிட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, கிச்சன்ல கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க் நான் வந்துட்டேன். பார்க்கும் வெளியில வந்து
சமைக்கிறதுக்காக வந்தியா? என் அம்மா வந்துட்டு உன்னை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீ எல்லாம் பண்ண வேண்டான்னு ஹீரோயினும் நான் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஓவும் சரி நான் ஒரு 2 மணி நேரம் வெளியில போக வேண்டியது இருக்கு, அது வரைக்கும் ஹீரோயின் நீ பாத்துக்கோன்னு பார்க்கும். டே 2 மணி நேரம் ஒரு பொண்ணையும் பையனையும் எப்படிடா நீ தனியா விட்டு போலாம், நீ ஒண்ணு போக வேண்டாம்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல நீ போ நான் பாத்துக்கிறேன்னு பார்க்குக்கு ஐயோ அப்படின்னு இருக்கு. ஹீரோயின் சமைச்சு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம பார்க்குக்கு ஊட்டி கொடுக்க ட்ரை பண்றாங்க. பார்க்கும் இல்ல எனக்கு வேண்டாம் நீ இங்க இரு நான் அந்த பக்கமா இருக்கிறேன் அப்படின்னு எழுந்திருச்சு வேற பக்கம் போறதுக்கு ஹீரோயினும் எதை வச்சு சாப்பிடுவீங்க, உங்க 2 கையிலயுமே அடிப்பட்டு எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேட்க நீ தட்டில் மட்டும் போட்டு கொடு நான் நக்கி சாப்பிட்டுக்கிறேன்னு. நீங்க நக்கி எல்லாம் ஒன்றும் சாப்பிட வேண்டாம் நான் கொடுக்குறேன் சாப்பிடுங்க இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு பார்க்கும். சொன்னா உனக்கு புரியாதா, எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றது அப்படின்றது தெரியல, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, உனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்றாங்க. அதாவது எனக்கு உன் மேல நீ இப்படிலாம் பண்ணும்போது ஃபீலிங்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் பரவாயில்ல இருக்கட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு ஊட்டி கொடுத்துட்டு தான் அங்க இருந்து போகவே செய்யறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வேற ஜெனிகா பக்கத்துல இருந்துட்டு ஜெனி எப்ப முழிப்பா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் யோனா மெதுவா ஹீரோயின் கிட்ட வந்து பார்க்க நீ கவனிக்கவே கவனிக்காத அப்படின்னு சொல்லி பார்க் மேல ஏதாவது கோவம் புடுத்துற மாதிரி ஏதாவது சொல்லி ஹீரோயினையும் பார்க்கையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றதுக்காக மெதுவா பக்கம் வச்சு வராங்க. ஹீரோயின் கிட்ட யாருக்காக சமைச்சிட்டு இருக்கன்னு கேட்க வேற யாருக்காக பார்க்காக தானே, அவனுக்காக எதுக்கு நீ சமைச்சிட்டு இருக்க, நீ ஒன்னும் அவனோட வீட்டுக்காரி கிடையாது, அவனுக்காக நீ எதுக்காக சமைச்சிட்டு இருக்க, அவன் சரியான ஆளு ஒட்டுண்ணி எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட இருந்து வேலை வாங்கிட்டே இருக்கான்னு ஹீரோயினும் இனி ஒரு தடவை அவனை ஒட்டுண்ணின்னு சொல்லு அதுக்கப்புறம் மண்டையை உடைச்சிருவேன் அப்படின்னு கரண்டியை வச்சு மண்டையில அடிக்க யோனாவும் நீ ஏன் மேலே கோவப்படுறியா, அவனுக்காக ஏன் மேல கோவப்படுறியா, நீ என்ன அவனை டேட் பண்றியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா டேட் பண்றேன், இப்ப என்ன பிரச்சனைன்னு யோனாவும் எப்பத்துல இருந்துன்னு கேட்க இப்பத்துல இருந்தா அப்படின்றாங்க. யோனாக்கு பக்குனாவது ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது, பேசாம பார்க்கே டேட்டிங் பண்ணிடலாம், தயவுலுக்கு அவனே அப்பா ஆக்கிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்லே தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அப்போ ஜெனி முழிக்கிறா. உடனே போயிட்டு தலைவணி எல்லாம் வச்சு கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க ஜெனியும் ஆமா தண்ணி கூட அப்படின்னு தண்ணி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோ கேட்கறாங்க உனக்கு ஸ்குவிட்னா அலர்ஜி அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கப்புறமாவும் எதுக்காக அதை சாப்பிட்டேன்னு ஜெனியும் எனக்கு தெரியும் ஆனா நான் அதை பார்க்கும்போது எனக்கு ஸ்குவிட் ஞாபகம் இல்லை, ஒன்னு அப்பா கஷ்டப்படுத்துறாங்களே ஸோ நானும் அதை சாப்பிட்டேன்னா அப்பாவை நிறுத்திடலாமே அப்படின்னு தான் யோசனை தவிர நான் இன்கிரீடியன்ஸை நோட் பண்ணவே இல்லை சாரின்னு ஹீரோ பரவாயில்ல இருக்கட்டும் இனி ஒரு தடவைலாம் இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதுன்னு. அதுக்கு ஜெனியும் நீயும் என்கிட்ட இந்த மாதிரி க்ளோஸா இருக்காத, எனக்கு ஒவ்வொரு தடவையுமே நீ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு ஹோப் வந்துடுது அப்படின்னு இவங்களுமே ஹீரோவை என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கும் ஜெனியும் ஒரே நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இங்க கட் பண்ணா ஹீரோவோட அம்மா யூஜியை கூப்பிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை பார்த்தா அதுல கயோலோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், அவன் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்றான், நல்லா படிக்கிறான், நல்லா திறமைசாலியா இருக்கான், இவன் மட்டும் நிஜமாவே என் பேர பையனா இருந்துச்சு அப்படின்னா நான் வீட்டுக்கு கூட்டு வந்துருவேன்னு. யூஜியும் நீங்க தான் உங்களுக்கு ஹீரோயினுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்புறம் கயோல் மட்டும் வேணுமான்னு கேட்க ஆமா ஆமா என்னோட அசிஸ்டன்ட் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையுமே நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன், அவன் நிஜமாவே என்னோட பேர பையனா இருந்தான்னு வச்சுக்கோ, இவ்வளவு திறமசாலி அறிவாளியா இருக்கிறவன் என்னோட சாம்ராஜ்யத்தை ஆளுறதுக்கு தகுதியானவன், அதனால அவன் நான் கூட்டிட்டு வந்துருவேன்னு. யூஜியும் என்னமோ ஹீரோயின் விடுற மாதிரியே நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்க நான் முடிவு பண்றதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. எதுக்காக அங்க கடையில போய் சாப்பிட போறீங்களா, திரும்பவும் அந்த ஆளை பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்க ஐயா அந்த கடைக்கு டெய்லி அதனால நான் போற டைம்ல வருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவனை நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கடைக்கு போனா ஸ்ட்ரைட்டா ஹீரோயினோட அப்பா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹாய் சொல்றாங்க. ஐயோ அப்படின்னு நம்ம திரும்பி போயிடலான்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா இங்க வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல இல்ல வேண்டாம் திரும்பியே போயிடலாம் அப்படின்னு ஹீரோவோட அம்மா திரும்பி போக பாக்குறாங்களா, அப்பா ஒரு லேடி பின்னாடி நிக்கிறாங்க. அவங்கள இடிச்ச உடனே அவங்களோட ஷூல இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ் கலந்து விழுந்துடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு, நீங்க யாரு, இது எவ்வளவு காஸ்ட்லி அப்படின்றது தெரியுமா, அப்படி இப்படின்னு சண்டை போடுறதுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்க அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ண ஹீரோவோட அம்மாவும் நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னேன்லான்னு சொல்றதுக்கு இதோட காசு எவ்வளவு தெரியுமா, உன்னால கொடுக்க முடியுமா அப்படி இப்படின்னு திட்ட ஹீரோவோட அம்மாவும் நான் கொடுக்குறேன் என்னால முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஒன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரியால கொடுக்க முடியாது அப்படின்னு பயங்கரமா பங்கமா கலாய்க்க இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோயினோட அப்பாவால முடியல. அதனால டைரக்டா எழுந்துரு வச்சு வந்து அந்த பொண்ணோட இனி ஒரு ஷூவை கலட்டி இது ஒன்னும் ஒரிஜினல் கிடையாது இது ஃபேக்குன்னு அந்த பொண்ணுக்கு ஷாக்கு, என்னடா நீ வாங்கி கொடுத்தது ஃபேக்குன்னு இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க ஹீரோயினோட அப்பாவும் ஆமா இது ஃபேக் தான், ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய வித்திருக்கேன் அதனால எனக்கு எது ஃபேக்கு எது ஒரிஜினல் தெரியும், இது ஒரு 200 ரூபா கூட வராதே அவ்வளோ சீப்பா நீ அப்படி இப்படின்னு திட்ட அந்த பாய் ஃப்ரெண்டு இருக்கோ அந்த அவன் ஹீரோயினோட அப்பாவோட கழுத்தை பிடிக்க
ஹீரோவோட அம்மாவுக்கு இதெல்லாத்தையும் பார்த்து சிரிப்பு வர ஹீரோயினோட அப்பாவும் இந்த ஷோ மட்டும் கிடையாது, அவ வச்சிருக்க பேக் கூட ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் தான், அதோட ரூபாவே நான் சொல்லவான்னு இதுக்கு மேல இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட பாய் ஃப்ரெண்ட் எழுதிட்டாங்க, ஓடி போயிடுறான். ஹீரோயினோட அப்பா ஹீரோவோட அம்மா கிட்ட இப்ப நீங்க ஓகேவான்னு கேக்குறதுக்கு அவங்களும் சிரிச்சுட்டே ஓகே சொல்ல 2 பேருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா கேக்குறாங்க, ஆமா அந்த பேக் எல்லாமே டூப்ளிகேட் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களால பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுமான்னு. ஹீரோயினோட அப்பாவும் அதை எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும், சும்மா நான் அளந்து விட்டு உங்களை காப்பாத்துறதுக்காக, அது உண்மை ஆயிடுச்சு, அதனால தான் அதுங்க என்ன தெரிச்சு ஓடிடுச்சுன்னு. சோ ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்பவே சிரிப்பு வந்துருச்சு. இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இங்க கட் பண்ணா மறுபடியும் குவனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. குவன் கால் அட்டன் பண்ணல, அதனால வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறாங்க. குவன், நான் ஒருவேளை உனக்கு என்னோட ஃபோன் நம்பர் ஏதாவது தெரிய வந்துச்சா என்ன, அதனாலதான் நீ என்ன அவாய்ட் பண்றியா, ஒரே ஒரு தடவை மட்டும் என் கூட பேசு, அதுக்கப்புறமா நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. குவன் அந்த பக்கம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்களா, அதனால இந்த மெசேஜஸ் எதையுமே படிக்கல. இப்போ ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க எல்லாரையுமே ரோட் கிராஸ் பண்ணி விடுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குன்னு. அதை பார்த்தோன்னே ஐயோ இவன் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கானா அப்படின்னு கத்திடுறாங்களா. பிள்ளைங்க எல்லாரும் திரும்பி பார்க்க ஒன்றும் இல்லடா வாங்க போகலாம் அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து கயோல கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. சோ 2 பேரும் மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது ரோட் கிராஸ் பண்றதுக்காக கயோல் நின்றுட்டு இருக்கும்போது கயோல் பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டி பொண்ணோட கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு. அதனால குவன் அவளோட கண்ணை பார்த்துட்டு இருக்காங்களா. அப்பதான் அவங்களோட அக்கா கிட்ட ஹீரோயின் கிட்ட நான் கயோல கூப்பிடுறதுக்காக வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. அவங்களுக்கு குவன்ன தெரியுது, ஆனா முழுசா தெரியல. சோ அவங்க வேற யாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கயோலும் என் அங்கிள் அங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அவரை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன, அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கண்ணு உறுத்துறதுனால நீங்க எல்லாரும் போங்க, கிரீன் சிக்னல் விழுந்திருக்கு, போயிடுவீங்களான்னு கேட்டவும் கயோல் நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. குவன் அந்த பொண்ணை தூக்கிட்டு ஓடுறாங்க. சோ இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. ஆனா வந்துட்டு டீச்சர் ஒருவேளை குவன்னா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட். அதனால உன் டீச்சரோட நேம சொல்லணும் எதுக்குன்னு கேட்கறதுக்கு, அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் கேட்கறதுக்கு. இல்ல நான் சொல்ல மாட்டேன்னு கேட்டா, உனக்கு ஒரு என் டீச்சரை பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்றது, என் டீச்சர் உன்னோட டைப்னு ஏன் டைப்பா அப்படின்னா நீ அவங்களோட நேம சொல்லுடா அப்படின்னு கேட்க, இல்ல சொல்ல மாட்டேன், ஏன்னா டீச்சரும் என்னோட ஃபேமிலி மெம்பரும் லவ்வர்ஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஸ்கூல்ல பிரச்சனை வந்துரும்னு. சரி விடு, உன்னோட டீச்சர் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆல்ரெடி எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. பாவம் கயோலுக்கு தெரியல அவங்க 2 பேரும் தான் ஜோடியாக போறாங்கன்னு. இங்க கட் பண்ணா ஹீரோயின் கடைக்கு வரும்போது அவங்க அப்பா போறாங்க. நீங்க எங்க பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு அங்க வந்து போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா பார்க்கோட அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க, அப்பா ஏதாவது சொன்னாங்களான்னு கேக்குறதுக்கு, என் பையன் அசிங்கமா தான் இருப்பான், என் பையனுக்கு அழகு கிடையாது, அறிவு கிடையாது, ஆனா அவன் ரொம்ப நல்லா பார்த்துப்பான், உன்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பான், இது வரைக்கும் நிறைய பேர் அவனை பொண்ணு கேட்டு வந்தாங்க, ஆனா எல்லாத்தையுமே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு உனக்காக மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இப்போன்னு கேக்குறதுக்கு என் அப்பா ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க, ஆமா உன் அப்பாவுக்கு என் பையனை பிடிக்கவே இல்லையா, உன் லைஃப் விட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாம கயோலோட அப்பா திரும்ப வந்துட்டாங்க, நீயும் அவங்களும் ஒண்ணு சேர போற அப்படின்னு சொன்னாங்கன்னு. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே ஷாக்கா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்திட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதே மாதிரியே ஜெனியோட அம்மா ஹீரோவை பிடிச்சி நீ எதுக்காக வந்தேன்னு கேட்க, ஹீரோவும் நான் ஜெனியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு, அவங்க அம்மாவும் தேவை கிடையாது, நீ ஒவ்வொரு தடவையுமே இப்படி பண்ணும்போது என் பொண்ணுக்கு ஹோப்பை கொடுத்துக்கிட்டே இருக்க, திரும்ப அவளை உமல லவ்ல விழ வச்சுட்டே இருக்க, அதனால தயவு செஞ்சு நீ அவளை லவ் பண்ணல, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது அப்படின்னா இங்க இருந்து கிளம்பு, நீ கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க அவளை பாத்துக்கிறோம் அப்படின்னு ஹீரோவங்க வந்து கிளம்ப சொல்லிடுறாங்க. சோ ஹீரோவுமே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெனியோட அம்மா உள்ள போனோடனே ஜெனி தேடிக்கிட்டே இருக்காங்களா, யார தேடிட்டு இருக்க, ஹீரோவையா, அவன் ஒண்ணும் வரமாட்டான், அதனால அவனை தேடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து நிக்கிறாங்க. ஜெனியோட அம்மா நான் தான் உன்கிட்ட சொன்னேல அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நான் இங்க ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், ஜெனி நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு. ஜெனி ஷாக்காய் பாக்குறாங்க. என்ன சொல்லுன்னு கேக்குறதுக்கு, ஆமா நம்ம 2 பேரும் ஒன்னா டேட்டிங் பண்ணலாம், ரியல் கப்பல் மாதிரி அப்படின்றாங்களா. ஜெனிக்கு ஷாக் ஆகுது. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்க்க கால் பண்ணி நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ணலாம், எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்குக்கும் ஷாக்கு. இந்த செங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ ஹீரோவும் ஹீரோயினும் ஜெனிக்கும் பார்க்குக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா இவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, டிராமாவை கண்டினியூ பண்ணுங்க மறக்காம. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.